மேம் என் சிஸ்டருக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி 2 months ஆச்சு. எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. எதனாலங்க மேம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரெக்னன்சில கண்டிப்பா வாமிட்டிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் வாமிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். ஒரு 9 to 11 வீக்ஸ் பீக்காவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். நிறைய பேருக்கு 3 months ஆகும்போது கம்ப்ளீட்டா வாமிட்டிங் செட்டில் ஆயிட்டு அவங்க நார்மலாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேம் பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் மேம்? ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் பிரெக்னன்சில என்ன பிடிக்குதோ அது சாப்பிட்டாவே போதும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்சது, ஊறுகாய், அப்படம் அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாயில் ஃபுட்ஸா சாப்பிடும் போது நம்ம வயிறு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போடாம அப்படியே ஹோல் ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி பிரெட், பிஸ்கெட், பன்னு, பேக்ட் ஐட்டம், மிக்சர், முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கஞ்சி, கூழு, பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கம்மியா இருக்கும். எப்பவுமே பிரெக்னன்சில இந்த பிரியாணி ஐட்டம்ஸ், ஸ்பைசி, ஆட்டி வச்ச குழம்புலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் மறுபடியும் எதிர்த்துட்டே வரும். ஸோ டேஸ்ட் இல்லாம ஒரு 6 months பேபிக்கு உப்பு காரம் இல்லாம கொடுக்குற மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிளாண்ட் ஐட்டம்ஸாவே சாப்பிட ட்ரை பண்ணி. நெக்ஸ்ட் செக்அப் எப்பங்க மேம்? நெக்ஸ்ட் செக்அப் 3 weeks கழிச்சு பாத்துக்கலாம் தான். இன்கேஸ் வாமிட்டிங் வந்து ஒரு நாளைக்கு 8 times மேல இருந்துச்சு, எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்டதெல்லாம் வாமிட்டிங்னா உடனே வந்துருங்க. சரியா?